வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. எல்லோருக்கும் உமா பாலசுப்ரமணியனின் வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் வெட்ட வெளியை பற்றி அறிந்து வருகிறோம். பிரபஞ்சம் என்பது என்ன? அது ஒளியிலிருந்து 5 பூதங்களாக விரிந்து கொண்டிருக்கும் ஒரு இயக்கம். அதாவது ஒளியில் இருந்து விரிந்த அல்லது விரிந்து கொண்டிருக்கும் ஒன்றிற்கே பிரபஞ்சம் என்று பெயர். பிரபஞ்சம் என்னும் சொல் சம்ஸ்கிருத சொல்லாகும். அதன் பொருள் என்ன? நன்கு விரிந்தது என்பதுதான். நன்கு விரிந்த அல்லது விரிந்து கொண்டிருக்கும் அமைப்பை குறிக்கும் சொல்லே பிரபஞ்சம் என்றும், தமிழில் அதற்கு என்ன பெயர்? பேரண்டம் என்றும் கூறப்படுகின்றது. பிரபஞ்சம் என்ன என்று கூறப்படுகிறது? பேரண்டம் என்று கூறப்படுகிறது. பிரபஞ்சத்தை ஒருபோதும் இந்த ஊனக்கண்களால் முழுமையாக பார்த்துவிடவே முடியாது. அறிவியல் ஆய்வுகள் கூட, அதாவது ஆராய்ச்சியாளர்கள் கூட அனுமானத்தினால் மட்டுமே அதனை வரையறுத்து கூறுகிறார்கள். அதனால் பிரபஞ்சத்தின் வடிவம் இப்படித்தான் இருக்கும் என்பதை கூட முடிந்த முடிவாக விஞ்ஞானத்தினால் உறுதி செய்ய முடியாததற்கு காரணம், அது வினாடிக்கு வினாடி என்னாகிறது? விரிந்து கொண்டே இருக்கின்றது. ஒரு சமயம் இருக்கும்படி மறு சமயம் இல்லை, அது விரிந்து கொண்டே இருக்கிறது. அத்தகைய இந்த பிரபஞ்சத்திற்கு ஆதாரமாகவும் அடிப்படையாகவும் இருப்பது என்ன? வெளியாகும். இந்த வெளி என்பது 5 பூதங்களில் ஒன்றாக ஆகாயம் அல்ல, இது வேறு வெளி. இது அப்படி ஆதாரமாக இருப்பது என்ன? அடிப்படையாகவும் ஆதாரமாகவும் இருப்பது வெளியாகும். இதனை வெட்ட வெளி என தமிழ் சித்தர்கள் மிகவும் வெளிப்படையாக கூறுகின்றனர். நாம் தான் அதை புரிந்து கொள்ள முடியாத விழிப்புற்ற புத்தி சக்தி அற்றவர்களாக இருக்கின்றோம். நமக்கு அது புரியவில்லையே. சித்தர்கள் என்ன சொல்கிறார்களோ அது புரியவில்லை. அந்த வெட்ட வெளியே இருப்பு, இறைவன், மெய்ப்பொருள், ஆதிமூலம் என பலவாறாக அழைக்கிறார்கள். இந்த வெட்ட வெளியிலிருந்து வெளிப்பட்டதே இந்த பேரண்டங்கள், அண்டங்கள், விண்மீன்கள், குடும்பங்கள், சூரிய குடும்பம், பூமி, உயிரினங்கள், மனிதன் என எல்லாமே இந்த வெட்ட வெளியிலிருந்து தான் வெளிப்பட்டது. வெட்ட வெளியிலிருந்து பிரபஞ்சம் தோன்றியதை பெருவெடிப்பு கொள்கையின் மூலமாக அறிவியலாரும் ஒப்புக்கொள்கிறார்கள். ஆனால் பெருவெடிப்புக்கு சில வினாடிகள் முன்பு என்ன நிகழ்ந்திருக்கும்? அறிவியல் இன்றும் ஆய்வாக மட்டுமே வைத்திருக்கிறது. இன்னும் அவர்களுக்கு அது புரியவில்லை. விஞ்ஞானமோ முடிந்த முடிவை சித்தாந்தம் ஆக்கி சிறப்பாக தந்திருக்கின்றது. பேரண்ட பெருவெளியை மிகவும் எளிமையான வழியில் புரிந்து கொள்ளலாம். எந்த விதமான அசைவும் இல்லாதிருக்கும் வெட்டவெளியில் திடீரென்று ஒரு அசைவு நிகழ்கிறது. அந்த அசைவு ஏற்படுவதற்கு எந்த இயக்கம் காரணமாக இருந்ததோ அந்த இயக்கமே இந்த மொத்த பேரண்டம் முதற்கொண்டு அனைத்தும் இயங்குவதற்கு அடிப்படையாக இருக்கின்றது. ஏதோ ஒன்று இருக்கிறது அல்லவா இது அசைப்பதற்கு. அந்த மொத்த பேரண்டம் முதற்கொண்டு அனைத்தும் இயங்குவதற்கு அது அடிப்படையாக இருக்கிறது. வெட்டவெளியின் ஒரு புள்ளியில் நிகழும் அழுத்தம் காரணமாக என்னாகிறது? வெடிப்பு உண்டாகிறது. அந்த வெடிப்பின் அசைவால் மொத்த அண்டங்களும் விரிந்து போகின்றன. இதை சமயத்தின் வாயிலாக சற்று ஆழமாக நாம் விளக்கிக் கொள்ள முயற்சிக்கலாம். அதாவது வெட்டவெளி, பேரண்டம் போன்றவற்றை என்ன கூறுகிறோம்? சிவம், சக்தி எனும் தெய்வங்களாக சமயம் வகுத்துள்ளது. சிவம் என்பது என்ன? வெட்டவெளியை குறிப்பது. சிவம் என்றால் உயிர் உள்ளது. சவம் என்றால் என்ன? உயிர் அற்றது என்பது எல்லோருமே அறிவோம். சிவத்தை நுட்பமாக சிந்தித்தால் இயக்கமற்று ஆனால் உயிர் உள்ளதாக காட்சியளிக்கும். சவத்தை இன்னும் நுட்பமாக சிந்தித்தால் உயிர் அற்றதோடு அசைவற்றது என தெரிந்து கொள்ளலாம். அதாவது இயக்கம் இல்லாமல் உயிரோடு இருக்கும் வெட்டவெளியே சிவம் என கூறப்படுகிறது. திடீரென்று வெளியில் ஒரு அழுத்தம் நிகழ்கிறது. அந்த அழுத்தமே வெடிப்பு அல்லது விரிவாகிறது என்று ஏற்கனவே நாம் கண்டு கொண்டோம். அந்த நிலையில் சிவம் உயிருள்ள இயக்கமாக மாறுகிறது. உயிருள்ள இயக்கமற்ற வெட்டவெளியான சிவம் இயக்கத்திற்கு வரும்போது அது என்ன பெயரில் அழைக்கப்படுகிறது? சக்தி என அழைக்கப்படுகிறது. முதலில் எப்படி இருந்தது? உயிருள்ள இயக்கமாக இருந்தது அல்லவா? அது சிவம் என்பது உயிருள்ள இயக்கமாக மாறிவிடுகிறது.
சிவம் அப்படியே இருக்கிறது, ஆனால் உயிர் இருக்கிறது. ஆனால் இயக்கமாக மாறும் பொழுது வெட்ட வெளியான சிவம் இயக்கத்திற்கு வரும்போது அது சக்தி என்று அழைக்கப்படுகின்றது. இன்னும் எளிமையாக சொல்ல வேண்டுமானால் என்ன சொல்ல வேண்டும்? உயிருள்ள இயக்கமற்ற வெடியை சிவம் என்றும், உயிருள்ள இயக்கங்கள் நிகழும் வெளியை சிவசக்தி என்றும் கொள்ளலாம். அதாவது சிவம் என்பது என்ன? உயிர் இருக்கிறது, ஆனால் இயக்கமற்று இருக்கிறது. ஆனால் சிவசக்தி என்ன? உயிர் உள்ள இயக்கங்கள் நிகழும் வெளி. சிவசக்தி என்பது அசையாத சிவத்தையும் அந்த சிவத்திடம் இருந்து வெளிப்பட்ட அசையும் சக்தியும் ஒன்றாக இணைத்து அர்த்தநாரீஸ்வரன் என்ற ஒரு கடவுளை உருவகப்படுத்தி சமயம் வழிபடுகின்றது. வெட்டவெளியின் ஒரு சிறு புள்ளியில் திடீரென நிகழும் இந்த அசைவால் உண்டாகும் சத்தம், அதாவது சத்தத்திற்கு நாம் என்ன சொல்வோம்? நாதம் என்று கூறுவோம். அந்த நாதமும் வெளிச்சமும், வெளிச்சம் என்பது என்ன? இந்த இடத்தில் ரூபம், பேரண்டத்திற்கான தோற்ற புள்ளிகள். பேரண்டம் தோற்றப்பட வேண்டும் என்றால் இந்த திடீர் அசைவால் உண்டான சத்தமும் ரூபமும் அவசியமாகிறது. அதாவது ஒரு பேர் அணுவில் நடந்த வெடிப்பில் பல்வேறு அணுக்களாக இந்த பேரண்டம் வெளிப்படுகிறது. அந்த வெடிப்பில், அதாவது அந்த அசைவில் முதலில் ஒலி தோன்றுகிறது, அதன் பிறகுதான் ஒளி தோன்றுகிறது. நாதம், விந்து என 2 சொற்களை சமயத்தில் தோற்ற குறியீடுகளாக குறிப்பிடுவார்கள். நாதம் என்பது என்ன? ஒலி. விந்து என்பது ஒளி. ஒளி என்றால் தெரியும், வெளிச்சம் வருகிறதே அந்த ஒளி. நாத விந்து கலாதி நமோ நம எனும் அருணகிரிநாதரின் திருப்புகழ் ஒரு சான்று. நாதம் என்பது ஒலி முதலில் வருகிறது, விந்து என்ற ஒளி பிற்பாடும் ஏற்படுவதாக இந்த பாடல் கூறுகின்றது. நம்முடைய மக்களால் ஏற்படுத்தி கொள்ளப்பட்ட மதங்கள் அந்த ஒலியை என்ன கூறுகிறது? ஓம் என்றும் ஆமென் என்றும் ஆமீன் என்றும் கூறுகின்றார்கள். சமயத்தில் இறைவனை நாதன் என்றே குறிப்பிடுகிறார்கள். சத்தத்தின் உள்ளே சதாசிவம் காட்டி, சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் காட்டி என்றும் நாதன் நாமம் நமச்சிவாயவே என கூறுவதையும் இங்கு நாம் நினைவில் கொள்ளலாம். ஆகவே பிரபஞ்ச தோற்றத்திற்கு அடிப்படையான நாதத்திற்கு, அதாவது ஒலிக்கு மூலமான பொருளை சுட்டும் குறியீடுதான் நாதன். அடுத்து நாம் வெளிச்சத்தை பார்க்கலாம். வெளிச்சத்தை என்ன கூறுவோம்? ஜோதி என்று கூறுகிறோம், அதை குறிப்பிடுகிறோம் அல்லவா? முதலில் வெட்ட வழி மட்டுமே இருந்தது. அந்த வெட்ட வழியில் என்ன ஆயிற்று? சிறிய அசைவு ஏற்பட்டது அல்லவா? அதாவது அந்த பெரு வெடிப்பின் போது எழுந்த ஓசையை ஓம் என்றும், அதன் பிறகு வெளிப்பட்ட வெளிச்சத்தை ஜோதி என்றும் நாம் அறிந்து கொள்ளலாம். அடுத்து வெட்டவெளிக்குள் நிகழ்ந்த அந்த பெருவெடிப்பின் இயக்கத்தின் துவக்கத்தில், அதாவது ஆரம்பத்தில் வெளிப்பட்ட சப்தத்தை ஓம் என்ற ஒலியை சுட்டி நிற்பவர் யார்? விநாயகர் ஆவார். அவருக்கு வடிவைக்கப்பட்ட வடிவமும் ஓம் என்ற அக்ஷரம் போன்றே காணப்படும். யாவரும் இந்த விநாயகரை பார்த்திருப்பீர்கள். அவர் ஓம் என்ற வடிவை போலவே இருப்பார். விநாயகரின் திரு உருவை வலது காது முதல் தொடங்கி தலையை சுற்றி வளைத்து இடது காது வரை கொண்டு வந்து தொங்கும் தும்பிக்கை வரை கொண்டு வந்து சுழித்தால் ஓம் என்ற பிரணவ வடிவம் புலப்படும். அதனால் அவர் நாத முதல்வர் எனப்படுகின்றார். யார் நாத முதல்வர்? அந்த பிரணவ வடிவமாக இருக்கும், அதாவது ஓம் என்ற பிரணவ வடிவமாக இருக்கும் அந்த பிள்ளையாரை, விநாயகரை நாத முதல்வர் என்று குறிப்பிடுகின்றனர். அடுத்து ஒலியை தொடர்ந்து உதிக்கும் ஒளியை சுட்டி நிற்பவர் யார்? முருகன் ஆவார்.